கடந்த 12 வருடங்களாக நிரப்பப்படாதனால அந்த பணியிடம் பத்தவே பத்தாது. மேற்கொண்டு 10,000 பணியிடங்களை அதிகரித்து தமிழ்நாடு முழுசுமுள்ள 25,000 பேருக்கு 25,000 இடைநிலை கல்வி முடிச்சு எக்ஸாம் நியமன தேர்வு எழுதினவங்களுக்கு எல்லாருக்கும் பணி கிடைக்கணும். அதுக்காக அந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறதுக்காக இன்றைக்கி சிஎம் சார் ஏர்போர்ட்டுக்கு வரதா தகவல் கிடைச்சிது. அதுக்கான கோரிக்கையை சொல்கிறதுக்காக வந்திருக்கோம். எத்தனை பேர் வந்திருந்தீங்க? எல்லாரும் அலோவ் பண்ணாங்க? நாங்கள் ஒரு 10-30 பேர் வந்திருந்தோம். அவங்களாம் அங்கேயே லாக் பண்ணிட்டாங்க. சரி, அவங்க அங்கே ஒரு குரூப் அவங்க நின்று பார்க்கட்டும், நாங்கள் முடிஞ்சவங்க இங்கே நின்று பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 குரூப்பாக பிரிஞ்சு இங்கே வந்திருக்கோம். என்னென்ன ப்ராம்ப்ட் பிரச்சனை? ஃபர்ஸ்ட் ஒன், அப்படியே சொல்லுங்க. வெற்றி டு அரிட்டாப்பட்டி பட் பிக் வெற்றிடம் டு TNSGT. அரிட்டாப்பட்டி மக்களுக்கு வந்து வெற்றி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே சமயம் நாங்களும் இந்த மதுரையில் இருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லாக எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறோம். எங்களுக்கும் வெற்றி கிடைக்கணும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதனால அதை கோரிக்கையாக எழுதி கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், விடியல் டு அரிட்டாப்பட்டி சேம் விடியுமா டு TNSGT. தமிழ்நாட்டில் இடைநிலை கல்வி முடிச்சுட்டு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இடைநிலை கல்வி முடிச்ச ஆசிரியர்களுக்கு எங்களுக்கும் விடியல் வேணும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதை கோரிக்கை எழுதி கொண்டு வந்திருக்கோம். இன்க்ரீஸ் TNSGT 2768 பணியிடங்கள் எக்ஸாம் முன்னாடி அவங்க வந்து அறிவிச்சாங்க. ஒரு 1000 பணியிடங்கள் சேர்த்து அறிவிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 1768 அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் 1000 பணியிடங்கள் அறிவிச்சாங்க. அது பத்தாது. 12 வருடங்கள் கடந்து விட்ட நிலையில மேற்கொண்டு 10,000 பணியிடங்களை அதிகரித்து 25,000 பேருக்கும் பணி வழங்கி அவங்க ஆணை கொடுத்தா தமிழ்நாட்டில் 25,000 குடும்பங்கள் மிக சிறப்பாக வாழும். இவங்க எல்லாமே ஒரு மார்க்கில் கோட்டை விட்டவங்க. எக்ஸாம் எழுதிட்டு 10 வருஷமா 12 வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மேலே நாங்கள் எப்படி வெயிட் பண்ண முடியும்? ஸோ இது என்னோட தனிப்பட்ட கோரிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் நியமன தேர்வு எழுதி உள்ள 25,000 இடைநிலை ஆசிரியர்களின் ஒரே கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை, பணியிடங்களை காலி பணியிடங்களை அதிகரித்து 10,000க்கும் மேலேயாவது அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட தாழ்மையான கோரிக்கை. முதல்வர் ஐயா அதை சீக்கிரம் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். DMK only can give down to TNSGT அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா கடந்த 12 வருடங்கள் யாருமே பண்ணலை. பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணோம், யாருமே பண்ணலை. ஸ்டாலின் ஐயா கண்டிப்பாக பண்ணுவாருன்னு மனசு சொல்லுது, கேட்க வந்திருக்கோம். என் பேர் வந்து பவித்ரா ஸ்ரீதர், மதுரை மாவட்டம் T. கல்லுப்பட்டி. இவங்க என்னோட சக ஆசிரியை ஜெயக்குமாரி ஃப்ரம் ஆத்திக்குளம்.